சொல்லுங்கக்கா, இப்போ நீங்கள் இங்கே என்ன கடை போட்டுருந்தீங்க, எப்படி தண்ணி வச்சு? நூடுல்ஸ் கடை போட்டிருக்கோம்ப்பா பீச்சில். நாங்கள் அதை வச்சு தான் வாழ்வாதாரமே இருக்குது. இப்போ இந்தமாரி உங்களெலாம் நிறைய எங்களுக்கு கடை கட்டி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க சார். இப்போ வந்தும் கடை முடிச்சு விழுந்து போச்சு. நிமித்தி கூட வைக்க எங்களுக்கு ஆள் இல்லை. பொம்பளைங்க தனியாக நாங்கள் கஷ்டப்படுறோம் சார். நாங்கள் எங்களுக்கு அதுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், புண்ணியமாக போவோம். நைட்டில் தான் தண்ணி ஆயிடுச்சு. இது இப்போ தான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்துட்டு போனால் அப்போ மாதிரியா இருந்துச்சு சார். இப்போ திடீர்னு ஃபோன் அடிக்கிறாங்க, வந்து பார்க்குறேன் கடல் ஃபுல்லாக தண்ணி இவ்வளோ தூரம் வந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுனாமியில் கூட நாங்கள் இந்த அளவுக்கு தத்தளிக்கலை. இப்போ நாங்கள் பயப்படுறோம் ரொம்ப. அப்போ கூட நாங்கள் துணிச்சலாக இருந்துட்டு இப்போ நாங்கள் துணிச்சலாக எப்படி இருப்புனே தெரியல. எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது சார். இது பாருங்களேன், இந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே வந்துடும் சார். உள்ளார இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த 8 மணிக்கு கோயில் எடுக்கணுன்றாங்க. இப்போ நைட்டில் நாங்கள் எப்படி வீட்டில் பிள்ளை குட்டலாம் வச்சுருக்கோம், எப்படி தூங்குவோம், எப்படி இருப்பனே தெரியல. இப்போ நாங்கள் வீட்டில் போயிட்டு என்ன பண்ணணும்னு கூட தெரியல. உங்கள் பேருக்கா? என் பேர் மணியம்மா. நான் எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு போகிறேங்க. ஏன்? தண்ணி அதிகமாக வருது, அதனால் இப்போ கடைக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் பொருளை பாதுகாப்பாக இருக்குது. இப்போ இங்கே என்ன கடை போட்டுருந்தீங்க? இது கான் கடை, பானிபூரி கடை போகிறேன். ரொம்ப தண்ணி அரிப்புனால ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச சேஃப்டி பண்ணிடுறோம். அவ்வளோதான். தண்ணி எப்படி இது போல் இதுக்கு முன்னாடி வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி எப்பவுமே புயல்னாலே கடல் தண்ணி வரும். இது வந்து ரொம்ப சீற்றமாக இருக்கிறதுனால ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. உங்கள் பேர் என்ன?